സ്ത്രീകളുടെ ദേഹത്ത് കൈവയ്ക്കുന്നുണ്ടെന്നും കൂലി നൽകുന്നില്ലെന്നും പണിക്ക് പോകാൻ സമ്മതിക്കുന്നില്ലെന്നും മർദ്ദിച്ചെന്നും പരാതിയുമായി പട്ടാമ്പി പോലീസ് സ്റ്റേഷന് മുന്നിൽ തടിച്ചുകൂടി ഇതര സംസ്ഥാന തൊഴിലാളികൾ. പട്ടാമ്പിയിലെ ക്യാമ്പുകളിലെ ഇതര സംസ്ഥാന തൊഴിലാളികളാണ് കൂട്ടമായി പട്ടാമ്പി പോലീസ് സ്റ്റേഷനിൽ എത്തിയത്. നിലവിലുണ്ടായിരുന്ന കൂലി നൽകാൻ കോൺട്രാക്ടർമാർ സമ്മതിക്കുന്നില്ലെന്നും സ്വയം പണിക്ക് പോകാൻ അനുവദിക്കുന്നില്ല എന്നും ഇത്തരക്കാരെ മർദ്ദിച്ചു എന്നുമുള്ള പരാതിയുമായാണ് തൊഴിലാളികൾ പട്ടാമ്പി പോലീസ് സ്റ്റേഷന് മുന്നിൽ തടിച്ചുകൂടിയത്. സംഭവത്തിൽ ഇടപെടേണ്ടത് ലേബർ ഓഫീസാണെന്ന് പോലീസ് വ്യക്തമാക്കി. എങ്കിലും മർദ്ദനമേറ്റ തൊഴിലാളികളുടെ പരാതി പോലീസ് സ്വീകരിച്ചു. ഞങ്ങൾ ഒരു കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്, പണിക്ക് പോണ പെണ്ണുങ്ങൾ മേലെ കൈ വെക്കുന്നുണ്ട്, വർത്തനങ്ങൾ തപ്പ വർത്തനം പറയുന്നുണ്ട്, നിങ്ങൾക്ക് ഭാര്യ ഭർത്താവ് ഇല്ലാതെ പോലെ നീ കിടക്ക വരണുണ്ടെന്ന് പറയുന്നുണ്ട്. रात को हम लोग कल काम गए रूम में से सुबह उठ के आया तो बस स्टैंड जब बस में चलने दो बस वाले से उतार के सबको मार रहा है, इस धक्कल रहा है. अदे तल्लीनो मैं ಎಲ್ಲರಿಗೆ ತಲ್ಲಿನ ಪನಿಗೆ ಹೋಗಿ ಬಂಡ ಇವಾಗ ಕೂಲಿ ಜಾಸ್ತಿ ಪನ್ನೆ ಅವ್ರೆ ನಾವಲ್ಲ ಕೋಲಿಗೆ ಪನ್ನಿಲ್ಲ ಅವ್ರ ಫಸ್ಟ್ ಅವ್ರ 1200 1300 ಕೊಡ್ತೀನಿ. இப்போ அப்ப ஃபர்ஸ்ட்ல பண்ணோம் 1300 1000 கூலி 900 சால சப்போர்ட் பண்ணோம். இப்போ 1300 குடிக்கி இப்போ நம்மளுக்கு தள்ளனா பனிக்கு போனா பனி வேண்டாம் நிம்ம நட்டிக்கு போயிச்சு அடிச்சன வேலை 10 நாளே அண்டே அவரே டெய்லி ரோட்ல வேணும் அவ வேற நம்மள கொண்டு போணும் வேற 1000 கூலி கொடுத்து அவருக்கு பர்சன் ஒண்ணும் இல்ல. இந்த பனி ஆൾക്കാരി ഉണ്ട് അവർക്ക് പർസൺ ഉണ്ട് അവർക്ക് ആൾക്കാരി വേറില്ല എന്ന അവരെ കുറച്ച് പൈസ ಕೊಟ್ಟು ಆ ಬೈಕ್ ನಾಳಿಂಗೆ ಚೋರ್ ಸರಿಗೆ ಹೋಗಲ್ಲ ಚಾಯ ಕುಡ್ಕಿಲ್ಲ ಅವನು ಇಲ್ಲ. ಅಪ್ಪ ರೂಮ್ ಲೆ ಭಾರ ಜಾಸ್ತಿ ಅಂದೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಾಬಂದು ಬಲ್ಲಲ್ಲ. ಅಪ್ಪ ನಾನು ಒಣ್ಣು ಪಾಡಲ್ಲ ಜಾಸ್ತಿ நமக்கு மலையாளம் அறியல அவருக்கு ஹிந்தில பண்ணனும். கேஸ் விலை ஏறியத சேசமே விலை இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சேட்டா. இது என்னன்னா ரூம் வாடகை 3000 2500 போகுது. ஒரு இட்லிக்கு 15 ரூபா, ஒரு சாயாக்கு 15 ரூபா 12 ரூபா, பஸ் பேருக்கு 10 ரூபா இருந்தது 15 ரூபா போடுது. லேபர் கூலி வந்து பெண்ணால இப்ப 1000 ரூபாய் ஆனால 1100 ரூபாய் ஜோதிச்சு வாங்குது. அவட பனி சைட்ல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இவட வந்து கான்ட்ராக்டுக்காரு எங்களுக்கு முதலாவணும் இல்லையா, நீங்க இத்தனை கூலி மேடிச்சா நாங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, எங்களுக்கு லாபம் இல்ல, நீங்க பணிக்கு போகலான்னு என்ன பிரச்சனை. அப்ப இந்திக்காரெல்லாம் ஜோதிச்சப்ப இந்திக்காரனை தள்ளி அப்போ நாங்க ஸ்டேஷனுக்கு நடந்தப்போ நீங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் யாரும் போட நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ போய் நோக்குன்னு பறிஞ்சாங்க. நாங்க ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பறிஞ்சப்போ போலீஸ்காரர் எந்த பறியுது ஆனாளுக்கு 900 பெண்ணாளுக்கு 800 ரூபாய் கூலி. அதுக்கு நிக்காம பட்டினி எங்க நிக்கு இல்லைங்க அவங்க நாடு வீடுன்னு பாரு. நான் பாருங்க நான் 30 வருஷமா பட்டாம்பில இருக்கேன், நீ 50 வருஷம் 100 வருஷமா நீ பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்தாபிச்சாலும் இது வந்து இந்தியா. என் நாட்டுக்கு நான் போக முடியாது. அப்படி போகணும்னா என் நாட்டுக்கு நான் போறேன், உன் நாட்டுல நீ வா. ഈ ചാനൽ പട്ടാമ്പി. ഖത്തർ ഗോൾഡൻ ഡയമണ്ട്സ്, കാലിക്കറ്റ് റോഡ്, വളാഞ്ചേരി മെയിൻ റോഡ്, താനാളൂർ.